ஹலோ எவ்ரிவன். டுடே நான் பங்குச்சந்தைக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டலாக நான் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணியிருக்கேன், டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன வச்சிருக்கேன். ஸோ அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ 18/12/2023 பங்குச்சந்தை முன் அனாலிசிஸ், சரிங்களா? ஸோ பங்குச்சந்தைக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி என்ன அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதோட வீடியோ தான் அந்த வீடியோ. ஓகே, குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு மேஜர் இண்டெக்ஸ் நம்மளுக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லெவலில் சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அவங்க இன்னும் சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்க. 21,469 வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு கிஃப்ட் நிஃப்டி. என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 80 to 90 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் வந்து நிஃப்டி ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஸோ இங்கே இருக்க டேட்டா பேஸ் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு மார்னிங் 6:30 என்ன வருதோ ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் மூவ் ஆக சான்ஸ் இருக்குது, சரிங்களா? டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா $0.72 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.30% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 0.18% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஹாங்செங் பார்த்தீங்கன்னா 2.38% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அண்ட் பாசிட்டிவ்ல தான் நம்மளுக்கு இண்டெக்ஸ் எல்லாமே இருக்கு. இந்தியன் இண்டெக்ஸ் உங்களுக்கு எஸ்டர்டே தெரியும் என்னன்னா ஒரு பெரிய ஒரு ஹை லெவல் மூவ்மெண்ட். சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.37% வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் வந்து நெருங்குச்சு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.29% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.86% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ எல்லா இண்டெக்ஸுமே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. எஃப்ஐஏ வந்து ஸோ நான் ட்ரேடிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு பையிங்கை நான் பார்த்தது கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து எஃப்ஐஏ வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் அதை ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? கமாடிட்டியை பேஸ் பண்ண அளவுக்கு குரூடாயிலும் பிரெண்ட் குரூடாயிலும் பார்த்தீங்கன்னா 2.73% வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரெண்ட் குரூடாயில் பார்த்தீங்கன்னா 2.62% வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த சவுதி மன்னர் வந்து டெத்தாக இருக்காரு. பட் அந்த இது நம்மளுக்கு என்ன இம்பாக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 லீவில் இருந்தனால ஸோ இம்பாக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஹாலிடேனால இம்பாக்ட் ஆகலை. மேபி இன்னைக்கு இம்பாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, ஓகேங்களா? கரன்சிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு USD பார்த்தீங்கன்னா 0.4% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது நம்மளுக்கு ஒன் ஆஃப் த குட் தான், ஒன்றும் பேட் நியூஸ்லாம் கிடையாது. ஸோ பாண்ட்ஸ் பக்கம் போயிட்டோம்னா இந்தியாவோட 10-year பாண்ட் பார்த்தீங்கன்னா 0.3% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. யுனைடெட் ஸ்டேட்டோட 10-year பாண்ட் பார்த்தீங்கன்னா 0.2% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த நியூட்ரல் அண்ட் பாசிட்டிவ் நியூஸ் தான், நம்மளுக்கு பெரிய நெகட்டிவ்லாம் கிடையாது. ஏடிஆர் இப்போ பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் பார்த்தீங்கன்னா 0.15% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டி, HDFC, ICICI ஸோ இந்த மூணே வந்து நீங்கள் ஷார்ட் போர்ஷன் வந்து அனலைஸ் பண்ணுங்க. 10% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா 1.20% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஐசிஐசி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.53% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ இன்ஃபோசிஸ், டாடா மோட்டார் வந்து நியூட்ரல். விப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸோ இன்னைக்கான குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னா, மேஜர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னும் சம் நியூஸ் வந்து இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கேப் டவுன் அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஸ்லைட்லி ஒரு நியூட்ரலாக நெகட்டிவ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம எஃப்ஐஐடிஏ வந்து எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஸோ எஃப்ஐஏ வந்து ஃப்ரைடே வந்து எவ்வளோ பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,677 கோடிக்கு வந்து ஃப்ரைடே வந்து பை பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் எஃப்ஐஓட பை ரிப்போர்ட். அப்போ எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,438 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் எஃப்ஐஓட செல் ரிப்போர்ட். நெட் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,239 கோடிக்கு வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து நடத்திருக்கு, ஓகேங்களா? டிஏ பேஸ் பண்ணுற அளவுக்கு டிஏ வந்து எவ்வளோ பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,300 கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க. எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 14,328 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிஏ வந்து நெட் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,077 கோடி வந்து நெட் சேல்ஸ் வந்து டிஏ வந்து பண்ணியிருக்காங்க ஃப்ரைடே மட்டும். ஆனால் எஃப்ஐஓட ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், அந்த ஒரு நிஃப்டி வந்து லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஏறினது காரணம் என்னன்னா, ஸோ இந்த ஒரு பையிங் மெத்தட் தான். அந்த 37,677 கோடியில் வந்து ஸோ ஒரு ஆஃப் வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பை பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ எஃப்ஐ வந்து கண்டினியூஸாக பை பண்ணி ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளோட எக்கானமி எல்லாம் ஸ்டேபிளாக இருக்குது. பேட் நியூஸ் எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு நியூஸ் என்னன்னா, அது வந்து பாதிப்பாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பேஸ் பண்ணுற அளவுக்கு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நியூஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னன்னா, டலால் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
போன வீக் வந்து நம்மளுக்கு ஐபிஓ வந்து எவ்வளோ வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 crore வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு ஐபிஓ, சரிங்களா. ஸோ கலெக்ஷன் ஆயிருக்கு. இந்த வீக்கை பேஸ் பண்ணுற அளவுக்கு 12 கம்பெனிஸ் வந்து ஐபிஓ வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதோட ஒர்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4600 crore வந்து அதோட ஒர்த்து. ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த நம்மளுக்கு தலா ஸ்ட்ரீட்டை பொறுத்த அளவுக்கு பாசிட்டிவான ஒரு நியூஸ். இப்போ நெகட்டிவான நியூஸ் அப்படின்னு சொன்னல, ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் பார்மாவும் லூப்பினும் தயாரிக்கிறது வந்து ட்ரக்ஸ், அவங்களோட மாத்திரையில ட்ரக்ஸ் இருக்கு நிறையா. ஸோ அப்படின்ட்டு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்டு ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த நெகட்டிவ் நியூஸ் ஆஃப் சன் ஃபார்மா அண்ட் லூப்பின். சன் ஃபார்மா வந்து நிஃப்டி 50ல இருக்கு. ஸோ அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 22.60% வெயிட்டேஜ் நிஃப்டியோட வெயிட்டேஜில். அப்போ நம்மளுக்கு நிஃப்டி வந்து ஒரு டவுனில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா. லூப்பின் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியில் இருக்குது, மிட் கேப் நிஃப்டி 50ல இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லூப்பின். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் செக்டார் தான். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எஃப்ஐஓ டிஏஓ ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து செல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால இது வந்து ஒன் ஆஃப் த நெகட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறது என்னோட சஜஷனால ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா. நெக்ஸ்ட் என்னன்னா டூ பப்ளிக் செக்டார் அண்டர்டேக் வந்து பண்ணுறதுக்கான அவைலபிள் இருக்கு. ஸோ அந்த மெர்ஜ் பண்ணுறதுல சின்ன ஒரு சிக்கல். ஸோ கவர்மெண்ட் இஷ்யூஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணாமல் இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க்கும் யூகே பேங்க், அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பேங்க். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்ஸை வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது கவர்மெண்ட் பேஸ் பண்ணுறதுக்கு, சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் வந்து ரகுராம் ராஜன். ஸோ அவர் வந்து ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. என்னன்னா 6% வந்து 247க்குள்ள நம்மளுக்கு நம்மளோட க்ரோத் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது லோயர் மிடில் எக்கானமி பை 2047ல் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறது அவரோட ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காரு, ஓகேங்களா. ஸோ இது ஒன் ஆஃப் த நம்மளுக்கு நார்மலான ஒரு நெகட்டிவ், சரிங்களா. ஸோ இது ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான். பட் அந்த ஆர்பிஐ கவர்னர் இருக்கப்ப சில பேர் வந்து ட்ரஸ்டடாக இருந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க, வித்திருப்பாங்க. அவர் சொல்றதை வந்து கேட்டிருப்பாங்க, அவரோட அட்வைஸ்லாம் வந்து கேட்டு ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க, வித்திருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒன் ஆஃப் த அந்த மாதிரி நடந்துச்சுன்னா இது ஒன் ஆஃப் த நெகட்டிவ். ஸோ நம்மளுக்கு ரெண்டு நெகட்டிவ் நியூஸ் இருக்கு. அந்த சன் ஃபார்மா, இன்னொன்று இந்த ரகுராம் ராஜன் கொடுத்த எக்கானமி ரிப்போர்ட், சரிங்களா. ஸோ இது ரெண்டு தான் நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கு. வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கான ஈவெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிடணும். 14:30 அதாவது நம்மளுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட இன்ஃபோ பிஸ்னஸ் வந்து கிளைமேட் டிசம்பருக்கு வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வருது. ஸோ இது ஒன் ஆஃப் த நம்மளுக்கான ஈவெண்ட் இன்னைக்கானது, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் விழுந்தா எவ்வளோ தூரம் விழுகலாம், இல்லை அப்டர்ன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற டெக்னிக்கல் லெவல்ஸ் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும். லாங் டேர்மாக பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஃப்ரைடேவே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு ரெட் கேண்டில், ஒரு டோஜி, ஒரு கிரீன் கேண்டில், ஒரு ஃபார்மேஷன் வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ நான் நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல ஒரு பிக் மூவ்மெண்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு நடந்து க்ளோஸ் ஆகிருக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட் நம்மளோட லெவல்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னன்னா 21,600 பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ஃபர்தராக மார்க்கெட் வந்து அடுத்து வந்து சப்போர்ட் எடுக்கணும்னா ஒன்று 21,100 இல்லைனா 85. ஸோ இந்த லெவலுக்குள்ள வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 20,850 தான் நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் லெவல், சரிங்களா. ஸோ மார்க்கெட் இப்போ போகுதுன்னா 20,600 வரையும் போகும். ஸோ அதுக்கப்புறம் அதை கிராஸ் ஆச்சுன்னா 20,000 மார்க்கெட் அதுக்கப்புறம் கிராஸ் ஆச்சுன்னா 21,615. அதுக்கப்புறமா அதுக்கு கிராஸ் ஆச்சுன்னா 21,900, சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22,000 வரை மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது நிஃப்டி 50 இண்டெக்ஸ். பேசிக்கலி நம்ம மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். எனக்கு இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நியூ ஆல் டைம் ஹையாக இருக்கிறது. ஸோ ஆல் டைம் ஹையாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 21,490 தான் இப்போதைக்கு நம்மளோட ஆல் டைம் ஹை. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ ஃபர்தராக வந்து எனக்கு இதை வந்து சப்போர்ட் எடுக்கணும். இந்த லெவல் 21,358 வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஒன்ஸ் அதை எடுக்கலை அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 21,283 வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து அப் ட்ரெண்ட் வியூ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா.
இல்லை நம்மளுக்கு இந்த சன் ஃபார்மா இதெல்லாம் பேஸ் பண்ணி இதை உடைக்குது, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் விழுகுதுன்னா நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல். இது ஸ்மால் சப்போர்ட் தான், நம்மளுக்கு ரொம்ப இம்பாக்ட் கொடுக்குது அப்படின்னா ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் சப்போர்ட்டாக வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நிஃப்டி 50 இண்டெக்ஸில். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளுக்கான நிஃப்டி 50 ட்ரேடிங் மெத்தட். பேங்க் நிஃப்டியை பேஸ் பண்ணுற அளவுக்கு பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாம் ஹிட் பண்ணி தான் சூப்பராக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வந்து மூவ் ஆகுது. சரிங்களா? ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு என்னன்னா 127.20%, அதாவது 47,524 நம்மளுக்கு டச் பண்ணுச்சு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணிட்டு இப்போ அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 48,993. ஸோ இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து எனக்கு ஃபார்மேஷன் கொடுக்குற ஒரு லெவலில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட ஹேங்கிங் ஒன் கேண்டில். ஸோ பார்ப்போம், இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சா மறுபடியும் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும். இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்காமல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம டே நம்மளுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஓகே நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மேஜர் சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிக்குவோம். ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு ஆல் டைம் ஹையாக இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 48,180. ஒன்ஸ் நம்மளுக்கு அதை உடச்சு இன்னைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா ஸோ 47,891 வந்து சப்போர்ட் எடுக்கணும். அதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 47,659 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். நெக்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அதாவது இங்கேருந்து மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து 47,689 டு 47,499க்குள்ள மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ். சரிங்களா? ஸோ ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஆல்ரெடி வியூ சொன்னது நம்மளுக்கு அப் ட்ரெண்டை நோக்கி தான் அந்த வியூ வந்து போயிட்டு இருக்கு. ஸோ 21,790 நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு கிரீன் ஒரு டோஜி கொடுக்குது, ஒரு ரெட் கேண்டில் கன்ஃபார்ம் கொடுத்துச்சுன்னா ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதே வந்து அனலைஸ் பண்ணிக்க டார்கெட் ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட நம்மளுக்கு அதிகமாக இருக்கு. மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஆல் டைம் ஹை சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 21,556 நம்மளுக்கு வந்து ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணால் அதுக்கப்புறம் ஃபெப் அண்டு பிவோட் லெவல்ஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் எடுத்துருவோம். சரிங்களா? இப்போ எனக்கு என்னன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணது அதாவது நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட்லேயே வருதுன்னா 21,413 வரையும் மார்க்கெட் வந்து வரணும். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 21,373 வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று இந்த லெவலில் புல் பேக் ஆகணும், இல்லைனா 21,285 புல் பேக் ஆகணும். இந்த ரெண்டு லெவல்ஸ்க்குள்ள நம்மளுக்கு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து புல் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து ஃபர்தராக நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணி வரோம். ஸோ நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்துக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸோட எக்ஸ்பைரி டே. சரிங்களா? சென்செக்ஸோட அதாவது பிஎஸ்சியோட பேங்க் இண்டெக்ஸ் இருக்குல்ல ஸோ அதோட எக்ஸ்பைரி டே. ஸோ இன்னைக்கு வந்து 2 எக்ஸ்பைரி டே. ஓகே, ஐ எம் நாட் எ செவி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. சரிங்களா? ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதை பற்றி வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஷேர் மார்க்கெட்டை பற்றி கற்றுட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ரீ மார்க்கெட் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஜஸ்ட் அவங்க டெய்லி லேர்ன் பண்ணி ஸோ அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.